கன்றாவை எப்படி ரிவ்யூ பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏன் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் பிரதீப் ரங்கநாதன், மம்தா பேஜு, சரத்குமார் இப்படி பலரோட நடிப்பில், சாயபேங்கர் மியூசிக்கில், கீர்த்தீஸ்வரன் இசையில், கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தை வெளியே வந்திருக்கிற டியூட். வாங்க டியூட், ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த டிஷர்ட் நல்லா இருக்கா மாடல் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அவ மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. டியூட் டியூட் படத்தோட கதை என்ன டியூட்? வழக்கம் போல நம்ம படத்தோட கதையை சொல்ல போகிறது கிடையாதுனாலும் இது சொல்கிற மாதிரியான கதையும் கிடையாது. அதாவது இந்த ஜென்சி பசங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம், அவ்வளவுதான். ஏன்னா அவளுக்கு தான் யாராவது தான் மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. 6 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 60 வயசு தாத்தா இருந்தாலும் சரி, ப்ரோ வாட் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி இவங்க போய் விண்வெளியில் போய் சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. எனக்கு புரியவே இல்லை எப்படி இந்த கதையை வந்து பிரதீப் ரங்கநாதன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணாப்புல அப்படின்னு. இது எப்படி நீங்கள் மெச்சூரிட்டியாக எடுத்துப்பீங்க அப்படின்னு புரியல. ஆக்சுவலி நேற்று பைசன் படத்துக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன், ஃபுல்லாக பார்க்க தெளிவாக பாருங்கள். அதில் ஒரு லைன் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த படத்தை வழக்கமாக மாரி செல்வராஜ் மேலே ஜாதிய முத்திரை குத்தா பார்த்தீங்க. ஆனால் அந்த மனுஷன் இந்தியா அப்படின்னு முடிச்சிட்டாப்புல அந்த படத்தை ஜாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ஜாதி 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 ஜாதின்னு விஜயகாந்த் காமெடி வரும்ல, ஜாதியோட உங்க பத்துச்சு உங்க அம்மாவோட அப்படின்ற மாதிரி அந்த 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 காமெடியை போட்டிருந்தா கூட நல்லா ஹிட் ஆகிருக்கும் கிளைமேக்ஸில். சீரியஸ்லி அந்த மெயின் மேட்டரை விட்டுட்டாங்க. எங்கே ஒருவேளை இவ்வளோ படத்தை ஜாலியாக கொண்டு போய் ஜென்சியை கைத்தட்ட வச்சுட்டு கடைசியில் மதராசி சொன்னேன்ல அதே மாதிரி இந்த படத்துலேயும் கருத்து சொல்லி பூமர்னு காரி துப்பிட்டு போயிட்டாங்கன்னா, ஆக்சுவலி படத்துலேயும் இவங்க ஒரு 200-300 தடவை காரி துப்புறாங்க. செகண்ட் ஹாஃபில் மாறி மாறி துப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆன்ல தானே இருக்குது, ஆமாம், மாறி மாறி துப்பிட்டு தான் இருக்காங்க. எதை கேட்டால் இந்த படத்தை 6 கோடி மக்களுமே கூடி சீக்கிரம் காரி துப்புவாங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்த்த, அதுவும் தன் ஜென்சி குழந்தையோட பார்த்த அந்த குடும்பங்கள் கண்டிப்பாக போகும்போது தூன்னு காரி துப்பிட்டு தான் போயிருப்பாங்க இந்த படத்துக்காக வந்தோம் அப்படின்னு. அதாவது பிரதீப் ரங்கநாதன் மேலே ஒரு மதிப்பு எதனால உருவாச்சு அப்படின்னா, லவ் டுடேவாக இருக்கட்டும், அந்த கோமாளியாக இருக்கட்டும். ஸோ அந்த படங்களில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் 90s கிட்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுவோம். பட் இந்த படத்தில் வந்து தான் ஒரு ஜென்சி அப்படின்றத நிரூபிக்க ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க. எனக்கு புரியவே இல்லை. இப்போ வந்து ஒரு ஏழ்மையில் இருக்கான், ஒரு வறுமையில் இருக்கான், அந்த பையன் வந்து ஒழுங்கீனமாக போகிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க போதையோ பணமோ இல்லை வேற ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு நல்ல பால்வளத்துறை அமைச்சர், அவரோட பொண்ணு அவ்வளோ படிச்சிருக்கு, அவ்வளோ ஊராக உலக நாடுகளுக்கே போகுது அப்படின்ற பட்சத்தை ஒரு கோமாளி மாதிரி சித்தரிச்சது சத்தியமாக நிலையத்துக்கு இல்லைங்க. இல்லை என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? அதாவது பெண்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, தாலியை விட அந்த பெண்களுக்கு அந்த தாலிக்கு பின்னாடி இருக்க மனசுக்கு தான் ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸுக்கு தான் மதிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் அந்த ஃபீலிங்ஸை இவ்வளோ கொச்சப்படுத்துறீங்களா? ஐயா நீங்கள் ஜாதிக்கு எதிர்த்தாதான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க, ஒத்துக்கிறேன். ஆமாம், நான் வந்து காலங்காலமாக ஆணவ கொலையில் எதிர்க்கிறவன். ஜாதி மதம் இனம் தாண்டி இல்லை, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி கூட காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், குடும்பம் குழந்தையோட வாழலாம், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற கருத்துள்ளவன் தான் நான். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி கஜாஜா பண்ணிவிட்டு அதன் மூலமாக அந்த ஃபீலிங்ஸ் கருவாக உருவாகி அந்த கருவை காப்பாற்றுறதுக்காக போராடுற ஒரு கிரிஞ்சு குடோனா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதாவது நீ சொல்கிறீங்களே ஒரு பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு. ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க, காதல்னாலே நல்ல காதல் கெட்ட காதல் கள்ளக்காதல்லாம் கிடையாது, காதல்னாலே அது காதல் நல்ல காதல் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவது பெற்றவங்ககிட்ட இருந்து அந்த பையனோட ஜாதியை மறைக்க போராடலாம், அந்த பையனோட ஜாதியை மீறி கல்யாணம் பண்ண போராடலாம், எஸ் அஃப்கோர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு, அதாவது ஃபீலிங்ஸாகவே இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஒரு கருவாக உருவாகுது இல்லை, அப்போ அந்த கருவுக்கு ஒரு காதல் இருக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு அந்த பிறப்பு இருக்குல்ல, அந்த பிறப்பு எவ்வளோ அழகாக இருக்க முடியுமா, இந்த ஒவ்வொரு குழந்தைகளோட பிறப்பு எவ்வளோ அழகாக இருக்க முடியுமா? நீங்கள் அஃப்கோர்ஸ் சொல்ல வரீங்க, கரெக்டு தான். ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்ணாலும் அந்த குழந்தை வந்து ஒரு உயிர், அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் போராடினது கரெக்டு தான். இதைத்தான் நம்மால் வந்து சுரேந்திரன் ஆதலால் காதல் செய்விலே சொல்லியிருப்பாப்புல, நீ உனக்காக எதை விட கஜகஜா பண்ணிட்டு இப்படி ஒரு குழந்தை நடுத்தரில் விடாத. அதாவது கிளைமேக்ஸில் அந்த குழந்தை வெயிலில் படும்போது நம்ம எல்லாருக்கும் உரைக்கும். இந்த 2 மதர் லைட்டுகளும்
இப்படி பண்ணி இந்த குழந்தைய விடுறதுக்கு அந்த குழந்தைய கலாச்சிருக்கலாமே. அதை தான் இவங்க நம்மளால வச்சு கலாச்சிருக்காங்க அந்த குழந்தைய வச்சு. நீ கிளைமேக்ஸில் வந்து இதனால தான் இவன் சரத்குமார் திருந்திட்டாரு அப்படின்னு காட்டுறீங்கல்ல, அது உலகமாக கிரிஞ்சா அவளுக்கு தோணலையா? அந்த இடத்துல கூட சப்புன்னு 2 பேரும் ஒரு அறை வச்சு நீங்கள் இப்படி பண்ணதும் தப்பு தான்டா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதிரங்கடா அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆமாம், கரெக்டு. அப்புறம் நம்மளையும் சமூக காவலர்கள்னு சொல்லிவாயலோ. எத்தனை வருஷமானாலும் சரி, ஃபாரின்காரன் யார் கூட வேணா போகலாம், எப்படி வேணா வாழலாம். அவன் கீழேயும் மேலேயும் 2 பீஸ்லேயும் போவான், 2 பீஸ் இல்லாமையும் போவான். ஆனால் நாம் அப்படி வளரல. நம்ம தாத்தாவும் பாட்டி விவசாய இடங்களில் மட்டும்தான் கோமணத்தோடு சுற்றுவாங்க. அங்கே கூட பெண்கள் வந்து மாறவை மறைச்சி அவ்வளோ ஒத்துனாப்பில் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, பெண்களுக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து ஐ எம் வெரி சாரி. ஆக்சுவலி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இதே மாதிரி ஒரு சீன் தமிழ் படத்தில் வந்துருக்கு. அது எந்த படம் அப்படின்னா, ராசு மதுரவன் எடுத்த கோரிப்பாளையம் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டி வந்துடுவான். ஆனால் அந்த பொண்ணை அழுகும், ஃபர்ஸ்ட் நைட்டில் சொல்லும், நான் உங்கள் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு. ஈவன் தெரியாதனமா அந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்கிறேன்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான். அதே ஃபர்ஸ்ட் நைட்டோட நைட்டாக அந்த பொண்ணை அவன் வீட்டுக்கு கூட்டி போய் அவன் வீட்டு வாசலுக்கு கோயிலில் வச்சு அவன் கட்டின தாலி அறுத்து அந்த நண்பனை தாலி கட்ட வச்சு சந்தோஷமா இருக்கலாம். எல்லாம் புரட்சி அடம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த சீன் கிளாப் வாங்குச்சு. எஸ், அன்னைக்கு ஓடிச்சா இல்லையான்னு தெரில, பட் நான் கிளாப் தப்பினேன். ஆமாம், அவனுக்கு அவ்வளோதான் கல்யாணம் ஆகி அவ்வளோதான் சொந்த பந்தங்க முன்னாடி அவமானப்படக்கூடாது, அப்பா அம்மா அவமானப்படக்கூடாது. அந்த பொண்ணும் தான் கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, அவன் நல்லவே அப்படின்றதுக்காகவும், ஆனால் அதே புருஷன் தான் கட்டினவை தனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு உண்மையை சொன்னதுக்காகவும் அந்த அப்பா அம்மா அந்த சொந்த பந்தங்க முன்னாடி அவமானப்படக்க கூடாதுன்றது அந்த நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிறவன் நைட்டாக கூட்டி போய் தாலி கட்ட வச்சு சேர்த்துருவான். சேர்த்ததும் இன்டர்வல் போடுவாங்க படத்தில். அது படம், அது பகுத்தறிவு, அது மெச்சூரிட்டி. பிரதீப் ரங்கநாதன் நெஸ்டாப்பில் போல ஜென்சிக்கு வந்து இப்படி எடுத்து அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன வேணால் போய் சொல்லலாம், உருட்டலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு மெச்சூர்டு கையை நினச்சிருவாங்க அப்படின்னு நினச்சாரான்னு தெரில. பட் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ 90s கிட்ஸ் பேரண்டிங்காக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்ன மாதிரி குடும்பத்தோட குழந்தைகளோட போகிற 90s கிட்ஸோ 80s கிட்ஸோ இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் மனசாட்சி சொல்லுங்கள், உங்கள் பொண்ணோ பையனோ இதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய உருவாக்கிட்டு வந்து நின்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதாவது அந்த குழந்தைய ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அவங்களோட காதலை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அவங்க பண்ண முறையை ஏற்றுப்பீங்களா? அது கேடுகட்ட முளை மாதிரிக்கிறோம். அது வந்து தப்புனா தப்பு தான். அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய சீக்கிரமே பார்த்துட்றாங்க, ஆனாலும் அவங்க மெச்சூர் வரல, ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? அப்படி சொன்னீங்க அப்படின்னா பேரண்ட்ஸை செருப்பு கொண்டு அடிப்பான். நான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன்ல, அந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸில் அவ்வளோ சின்ன பசங்க இருக்காங்க, அவனே என்னை செருப்பு கொண்டு அடிப்பான். ஸோ பேரண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்ல தவறிட்டாப்பில். செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ மாஸ் சீன்ஸு, அவ்வளோ காமெடி சீன்ஸு, அவ்வளோ துப்புர சீன்ஸு, எவ்வளோ கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அந்த அழுக சீன்ஸ்லாம் கனெக்டே ஆகலைங்க. அதுவும் நம்ம பிரதீப் இப்படின்னு பண்ணுறாப்புல, கிளவுட் டேல பண்ணுற மாதிரியே பண்ணுறாப்புல. பட் ஆனால் அதுதான் அவருக்கு வருமானு தெரில, புரியலை எனக்கு. மம்தா பைஜுவுமே ஏன் இந்த கேரக்டரேஷன் எப்படி இது? உண்மையாக சொல்ல போனால் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க. கதையை சொல்ல விரும்பலை, சொன்னால் நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே அந்த முக்கியமான சீன் பிரேக் பண்ணுற இடத்துலையே முடிஞ்சிருச்சு. அதை ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ் கை தட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. சீரியஸில் ஜென்சி மட்டும்தான் கை தட்டியிருப்பான். ஏன்னா அவன் தான் பார்க்காத எப்பயாச்சும் பார்த்துட மாட்டோமான்றான். 90s இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, அதனால் பொண்ணு கிடைக்காம சுற்றுறாங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த படத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தெளிவாக சிந்திச்சுட்டு போங்க. குடும்பம் உங்கள் குழந்தைகளோட போகிறீங்க அப்படின்னா அவனுக்குள்ளே இந்த ஒரு விதைச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, நம்மளும் கல்யாணத்துக்கு கூட எப்படி வேணால் இருந்துக்கலாம் போல், நம்ம ஃபீலிங்ஸையும் யாராச்சும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சாலும் நினைக்க வாய்ப்பு இருக்குது.
எஸ் சாயபயங்கர் இந்த சுட்டாத்தா பட்டாசு வெடிச்சா புட்டாசா படக்கலன்னு ஒரு டியூன் போட்டிருக்காப்புல. அப்புறம் அதே பாட்டிலேயே மூச்சவ பேச்சவ அதே போட்டிருக்காப்புல. ஸோ ரெண்டையும் வச்சு படம் ஃபுல்லாக ஓட்டிட்டாப்புல. ஸோ சீரியஸ்லி அவருக்குன்னு பெரும் பங்கு எதுவும் இந்த படத்தை எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் கேமரா எடிட்டிங் அந்த மிக்ஸ்அப் செம்மையாக இருக்குது. சரத்குமார் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அந்த சட்டை கழட்டி வரும்போது அந்த ஆம்செல்லாம் போகும்போது எனக்கு ஆஷிஷன் நான் என்னையுமே சொல்கிறேன், அவரை ஒரு மெயின் ஹீரோ வச்சு மறுபடியும் ஒரு படம் எடுங்கய்யா. இந்த போத்தொழில 2 ஹீரோ வச்சு பண்ணீங்க, ஒரு மெயின் ஹீரோ வச்சு பண்ணலாமே, அரசு மாதிரில ஒரு படம் பண்ணலாமே. சார் ரியலி சாரி சார், நீங்கள் உங்கள் ஆக்டிங் சூப்பர், பட் ஆனால் உங்கள் கேரக்டரைசேஷன் ரொம்ப மொக்க சார். அதுவும் நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த வில்லனேசன் கொண்டு வந்துட்டு கடைசியில் ஒரு மொக்க ரீசன் போக்கு நீங்கள் திருந்திட்டீங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல சார். ஐ எம் வெரி சாரி. மம்தா பைஜு ஓகே, அது அவ்வளோதான். எஸ், முக்கியமான கேரக்டர் நம்ம இவர் டிராவிட், அண்ணனுக்காக எது வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிரதீபுக்காக நல்லா செஞ்சுட்டாப்புல. எஸ், அவர் ஆக்டிங் குறை சொல்ல முடியாது. அவரோட கேரக்டர் செம்மையாக மக்கள் மனசில் நிற்கும். ஏன்னா அந்த கலாச்சார காவலரோட கேரக்டராக பண்ணியிருக்காப்புல. பிரதீப்போட கேரக்டர் டவுட்டு தாங்க, யாராவது லூசுப்பை அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மொக்க பண்ணுவார் எதிர்பார்க்கல. மேபி யாராச்சும் இது ஒரு மெச்சூரிட்டி கேரக்டர், அடுத்த பிள்ளைக்கு வந்து இவர் காப்பாற்றுறாரு, அந்த உயிரை காப்பாற்றுறாரு அப்படின்றலாம் சீன் கிரியேட் பண்ண தயவு செஞ்சு நம்பாதீங்க. படத்து தேட்டரில் பார்த்தீங்க அப்புறம் நீங்களே இனிமேல் கதறி அழுவீங்க. ஏன்னா முதல் சீன்லேயே உண்மையை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அன்பா அணைச்சி போயிருப்பாங்களே அப்படின்ற மாதிரியெல்லாம் தாட்ஸ் வரும். பட் அந்த படத்தில் ஒரு சீனில் ஒரே ஒரு ஃப்ரேமில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த முக்கியமான 3 பேர் வர சீன்லேயே படம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃபில் வச்சு ராவா அறுத்தாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை, பேசினா நல்லா இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு போகணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. தீர்மானிச்சுட்டு ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குறையில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஓடுற திருக்கி அப்படிங்க. ரூபாய் சனிஃபம் ஜஸ்ட் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த டிஷர்ட்டை உள்டாவை திருப்பி போட்டிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனால் உள்ளே இருக்க இதயத்தை இதே மாதிரி திருப்பி போட முடியாது. அப்படி போட்டோம் அப்படின்னா செத்துருவோம். அந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்கமாக நடந்துக்கிறதுன்றது கேவலமான செயல் தான். அது எவ்வளோ நியாயப்படுத்தினாலும் அது ஒழுங்கினம் தான். இதை வந்து ஜாதி மறுப்பு, ஜாதி எதிர்ப்பு, வல்காரிட்டியை வச்சு பூசி மழுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் எனக்கு பிடிக்கல. மாரி செல்வராஜ் திரும்பிட்டாரு, பிரதீப் ரங்கநாதன் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அவரை காப்பாத்தடு. பம்பாய். टाइगर का हुक्म।